எங்க வீட்டுக்காரு பாம்பை ஷோல்டர் மேல போட்டு தைரியமா நீ பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதே மாதிரி பெரிய இகுவானாவையும் ஷோல்டர் மேல வச்சிருந்தாரு. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நாங்களும் என் தங்கச்சியும் பேரா வந்து ஏற்காடு போயிருந்தோம். நாங்க எல்லாரும் ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு பைக்ல போனோம். அப்படியே அந்த வியூ எல்லாம் ரசிச்சுக்கிட்டே வந்து மேல போயிட்டோம். மேல போனதுமே காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் போனோம். அங்க இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் போனதே பீக் பார்க் தான். ரொம்ப நாளா போகணும்னு ஆசை, இன்னைக்கு தான் அது நிறைவேறுச்சு. அங்க போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு அங்கங்க போட்டோஸ் எடுத்துட்டு அங்க இருக்க குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க மெயினே வந்து அங்க இருக்க பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம கையாலே ஃபீட் பண்றது தான். எங்க வீட்டுக்காரும் என் தங்கச்சி வீட்டுக்காரும் கிளிகளுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய பேர்டு இருந்தது, அது எங்க வீட்டுக்கார் ஷோல்டர்ல உட்காந்துட்டு அழகா அவரு ஃபீட் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா அவர் ஷர்ட்ல இருக்க பட்டனை வந்து கடிச்சு சாப்பிட்டுருச்சுங்க. முக்கியமா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணதே இங்க இருக்க அந்த பாம்பை தூக்குறதுக்காக தான். வீட்டுக்கார் தூக்கும் போது நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். இகுவானா வந்து பெருசா இருந்தது, அதையும் வந்து 2 பேரும் அசால்ட்டா தூக்கிட்டாங்க. அது வந்து மூவ் ஆயிட்டே இருந்ததுனால எங்க வீட்டுக்கார் தலைமையிலேயே ஏறிடுச்சு. இந்த மொமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே எங்களுக்கு இப்படிதான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. ரொம்ப அந்தரத்துல போயிட்டு மரண பயத்தை காமிச்சிட்டாங்கங்க. எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா. ஏற்காட்லயே இன்னொரு இடத்துல அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்க டிக்கெட்லாம் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன்னே பாத்தீங்கன்னா ஹைட்ல வந்து ரோப் கட்டி இருந்தாங்க, அதுல வந்து சைக்கிளிங் பண்ற மாதிரி எங்க வீட்டுக்காரும் என் தங்கச்சி வீட்டுக்காரும் போனாங்க. கீழ இருந்து பார்க்க அது நல்லா இருந்துச்சு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். அடுத்து வந்து நான் வந்து இந்த ரோப்ல தொங்கிட்டு போற மாதிரி இருக்க கேம் வந்து சூஸ் பண்ணேன். மேல வரைக்கும் தைரியமா போயிட்டுங்க. மேல இருந்து தெரியாம கீழே பார்த்துட்டு பயம் வந்துருச்சு. கை கால்லாம் நடுக்கல எடுத்துருச்சுங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். சரி என் தங்கச்சி போறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதிலா அவ போனா. அவளும் தைரியமா போயிட்டு அவ என்னை விட மோசமா பயந்துட்டு நடுங்கிட்டே கீழே வந்துட்டா. அந்த கேமையும் எங்க வீட்டுக்காரே முடிச்சுட்டு வந்துட்டாருங்க. இங்க சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏற்காட்லயே ஏரோப்ளைன் இருக்குன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு அங்க இருந்து டிக்கெட்லாம் எடுத்துட்டு உள்ள போனோம் அப்படின்னா அந்த விண்டோ சீட்ல உட்காந்து ஃபிளைட்ல போற மாதிரி போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்தோம். இந்த வேலண்டைன்ஸ் டேவை மறக்கவே முடியாதுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க வேலண்டைன்ஸ் டேக்கு ட்ரிப்பு போனதே. தைப்பூச அன்னைக்கு முருகரை பார்க்க காலையில வீட்டுல இருந்தே நடந்தே மலைக்கு போலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பணும். இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. மலை ரொம்ப தூரம் தான். காலையில 6:40க்கே நாங்க கிளம்பிட்டோம். காட்டுக்கொட்டை வந்ததுமே திரும்பி பார்த்தா கோபுரம் தெரிஞ்சதுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்லிட்டு முருகனை நினைச்சுக்கிட்டே மலை அடிவாரம் வந்துட்டோம். மலை அடிவாரம் வந்து நிக்கும் போது கரெக்டா 8:44ங்க. 2 hours ஆயிடுச்சு. இப்போ வந்து மலையோட ரோடு பகுதியில ஏற ஆரம்பிச்சிடலாம். அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் மலை ஏற ஆரம்பிச்சோம். அந்த டைம்ல 9:05 ஆயிருச்சு. அங்க நிறைய பேர் லைன்ல நின்றுட்டு இருந்தாங்க. சோ நாமளும் அவங்களோட போய் நின்னுட்டோம். 1 மணி நேரம் கீவுல நின்று முருகரை பாக்குற தரிசனம் கிடைச்சதுங்க. அவரை பார்த்ததுமே நடந்து வந்த வழி எல்லாமே மறந்து போச்சு. அவரை மனசார தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. காலையில இருந்து சாப்பிடாததுக்கு அவருடைய பிரசாதமே முதல் சாப்பாடா இருந்தது. என்னங்க பாப்பாக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வரதுனால களிமண், செம்மண், ஆத்து மண் எல்லாம் வேணும். இத்தனை மண்ணுக்கு நான் எங்க போறது? எங்க உங்க பொண்ணுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? வாங்க எங்கேயாவது போய் எடுத்துட்டு வருவோம். இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? இதுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி காட்டுக்குள்ளலாம் எங்கேயோ போயிட்டு ரொம்ப தூரம் அங்க வந்து களிமண் வந்து இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கட்டியா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் குத்தி விட்டு அதுக்கப்புறம் அள்ளி சாக்குல போட்டு அங்கிருந்து கிளம்பணும். அதே மாதிரி மத்த மண்ணியும் அங்கங்க இருக்க இடத்துல போய் எடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்காட்டியும் இருட்டே ஆயிருச்சு. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தது அது ஒரு பிளாஸ்டிக் டப்பால கொட்டிட்டு தண்ணி தெளிச்சு வச்சுங்க, நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மண்ணும் ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏங்க இப்பதான் களிமண்ணியே தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கோம். ஊறட்டும், நாளைக்கு தான் பண்ண முடியும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. என்னங்க களிமண் நல்லா ஊறிடுச்சு. ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிக்கலாமா? ஓகே வா. இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா முடிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. அன்னைக்கு நம்ம காட்டுல இருந்து எடுத்து வந்த களிமண் வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து களிமண்ணை சாஃப்டா வர மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். அவர் வந்து பேஸ்மெண்ட் அந்த டெசர்ட்ல இருக்க மலை மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அன்சரிவு மாதிரி கொண்டு வரது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அவர் கையிலேயே பண்ணாரு. ஈரப்பதமா இருக்கும் போதே ஆத்து மண்ணியும் செம்மண்ணியும் கலந்து அது மேல ஜலிச்சு விட்டாங்க. அப்பதான் வந்து பார்க்க டெசர்ட் மாதிரி இருக்கும். நீர் தேக்கத்துக்காக ஒரு ஸ்பாட்டை மட்டும் கட் பண்ணியாச்சு. இது முடியவே 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து சேலஞ்சே கேமல் செய்யறது தான். கட்டுக்கம்பியில ஒட்டக மாதிரி சேஃப் கொண்டு வந்துட்டு அலுமினி ஃபைல் அது மேல நல்லா டைட்டா சுத்தியாச்சு. அதுக்கப்புறம் கிளேல வந்து உடம்பு, ஃபேஸ், கண்ணு இது எல்லாமே செஞ்சாரு. கேமல டெசர்ட்ல வச்சுட்டு கிளேலயே வந்து கேக்டஸையும் செஞ்சு அங்கங்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பிரணிதாவும் அவங்க அப்பாவும் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணி பேக்ரவுண்ட்காக அதுக்கப்புறம் கிளவுட்
பாட்ஸ் வச்சாங்க. பேக்ரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கங்க பாலைவனத்துல இருக்க மாதிரி செடியெல்லாம் வச்சாச்சு. ஃபைனலா வந்து தண்ணி இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த செட்டோட ஃபுல் வியூ வந்து வெயில்ல வச்சு காட்டுற பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏங்க அன்னைக்கு நம்ம செஞ்ச செட்டை பாப்பாவோட ஸ்கூல்ல எஜிபிஷனுக்காக வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே வா போலாம். இங்க இருந்து நாங்க பிரணீதா ஸ்கூலுக்கு போயிட்டோம். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா போர்டு வச்சிருந்தாங்க. அவங்க ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் ஃபேர் நடக்குது. தீம் வந்து எர்த் சயின்ஸ்னு கொடுத்திருந்தாங்க. அங்க இருந்து அப்படியே உள்ள போனா சீனியர் கிட்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட் எர்த் சம்பந்தமா பண்ணியிருந்தாங்க. அங்க போயிட்டு வரிசையா நம்ம குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்க ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க நம்ம தான் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா மைனிங் அண்ட் மினரல்ஸ், லேண்ட்ஸ்லைடு, தி எர்த் ரெவல்யூஷன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் விடுங்களேன், இந்த வயசுல அந்த குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த வயசுல நம்மளாம் ஸ்கூல் கூட போயிருக்க மாட்டோம். இந்த ஏஜுக்கு அந்த குழந்தைங்க அந்த ப்ராஜெக்ட பத்தி அவ்வளோ தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. சீனியர் கிட்ஸ் முடிச்சுட்டு அப்படியே ஜூனியர் கிட்ஸ் போனா பிரணீதா வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து எங்களை பார்த்து சிரிச்சா. அங்கேயும் குழந்தைங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. பிரணீதாவும் எக்ஸ்பிளைன் பண்ணா, அதை கேளுங்க. பிரணீதா ஸ்கூல்ல சயின்ஸ் ஃபேர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்டோட எக்ஸ்பிளனேஷனும் பின்னாடி கொடுத்திருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டோம். நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் டேக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்கூல் வந்து சின்னசாமி ஸ்கூல். ஆத்தூர்லயே 115 வருஷம் பழமையான ஸ்கூல் இதுதான். இங்க பெரிய பசங்களுக்கான சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆன 2 ப்ராஜெக்ட் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனிமல் சேஃப்டி மிஷன். இது வந்து விவசாய நிலத்தையும் அனிமல்ஸையும் பாதுகாக்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அடுத்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல். இதுவும் ஸ்டேட் லெவல்ல செலக்ட் ஆன ப்ராஜெக்ட் தான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல வண்டியோ அனிமல்ஸோ வந்தா ஆக்சிடென்ட் ஆகாத மாதிரி பண்ணியிருந்தாங்க. இங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சிருந்தாங்க. அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்லாம் தமிழ்ல கொடுத்திருந்தாங்க. தமிழ்ல சொல்லும் போது நானும் தமிழ் மீடியம் படிச்சதுனால என்னோட ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட எக்ஸ்பெரிமெண்டோட எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டோம். சின்னசாமி ஸ்கூல் வந்து ஆத்தூர்ல இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மண்டே அன்னைக்கு பசங்க வீட்ல இருந்தாங்க. ஸோ பிரணேஷ் வந்து அழகா கார் ஓட்டிட்டு இருந்தா. பிரணீதா பெட்ஷீட் மூடிட்டு ஏதோ விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்க மாமியார் வந்து பசங்களுக்காக தக்காளி சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. அப்புறமா பார்த்தா அண்ணனும் தங்கச்சி கார்ட்டூன் போட்டு உட்காந்துட்டு கொய்யாக்கா சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. எங்க மாமியார் வந்து உலக்கழிச்சதுக்கு அப்புறம் அரிசியை போட்டாங்க. நான் வந்து பசங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸா ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குமே சில்லினா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சிக்கன்ல மசாலாலாம் கலந்து எண்ணெயை காய வச்சு போட்டு அழகா எடுத்து அவங்களுக்கு கொடுத்தேன். லீவுனாலே நாங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ சாப்பாடு வந்து தட்டுல போட்டு நடுவுல சில்லி வச்சு ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். இன்னைக்கு ஒரு மினி லாக் தான் பார்க்க போறோம். காலையிலேயே பிரணீதாவை குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக. இதுல ரொம்பவே கஷ்டம் பாத்தீங்கன்னா அவளை சாப்பிட வைக்கிறது தான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி இட்லி சுட்டு சாப்பிட வச்சேன். ரொம்ப அடம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டா. அப்படியே அவளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் என் சிஸ்டருக்கு வெட்டிங் அனிவர்சரி வரதுனால அவளுக்கு ஒரு பார்சல் அனுப்புனேன். பிரணேஷ்க்கு பெண்டிங் ஃபீஸ் இருந்தது. ஸோ அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு வந்தோம். ஃபீஸ் கட்டிட்டு வர வழியில எனக்கு பிடிச்ச கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த டே இப்படி தாங்க போச்சு.